ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் கலைக்காதலன் 73 என்கிற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உலகை எல்லாம் வாழ வைக்க வந்தவளே, குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமா, காத்திடுவாள் கருமா. புடி புடி ஜிங்கண்ணா hogar, hogar. இந்த கள்ளி காட்டிலே நீ உரைத்தது போல் உனக்கு ஒரு ஆலயம் அமைத்து உன் ஆலயத்தின் முன்பே அந்த வீர வன்னிய கருங்காலி மரத்தையும் வைத்து உனக்கு மகா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த போகிறேன் தாயே, மனதார நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. கள்ளி காட்டார், நான் உரைத்த பிரகாரம் நீயோ இந்த கள்ளி காட்டை அடித்து நான் கள்ளி மரத்து அடியில் கற்சிலையாக அமர்ந்திருக்கும் பொழுது நான் அமர்ந்திருப்பதை பார்க்காமல் தீவளித்து கொளுத்தினாய் அல்லவா? என்னுடைய ரேகமெல்லாம் எரிந்தது. உன்னிடத்தில் எனக்கு எரிகிறது என்று கேட்டேன், ரத்த பசி என்று கேட்டேன். என்னுடைய ரத்த பசியும் போக்கினாய். அது மட்டும் கிடையாது, எனக்கென்று இந்த கள்ளி காட்டில் ஒரு ஆலயம் அமைத்து அந்த ஆலயத்திற்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அது மட்டும் கிடையாது, அதோ தெரிகிறதே வானவராயன் கோட்டை. அந்த வானவராயன் கோட்டைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய வன்னிய கருங்காலி மரத்தையும் எடுத்து வந்து என்னுடைய ஆலயத்தின் எதிரே வைத்து அதன் பிறகு எனக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதன் பிரகாரம் அதோ தெரிகிறதே வானவராயன் கோட்டை. அந்த கோட்டைக்கு சென்று வன்னிய கருங்காலி மரத்தையும் எடுத்து வந்தாய். அது மட்டும் கிடையாது, உனக்கு உறுதுணையாக இருந்தாலே அருணாட்சி, அவளையும் மிக்க மகிழ்ச்சியாக நான் பாராட்டுகிறேன். நீங்கள் நினைத்த பிரகாரம் இப்பொழுது இந்த கள்ளி காட்டில் எனக்கென்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா? கள்ளி காட்டார், நீ நினைத்தவாறு இப்பொழுது எனக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தலாம். ஆனால் ஆலயம் ஒன்று அமைத்தால்
ஆலயத்திற்கு நரபலி என்று ஒன்று கொடுக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான் தாயே. அப்படி எனக்கு என்ன நரபலி வேண்டும் தெரியுமா? என்ன நரபலி வேண்டும் அம்மா? கள்ளிக்காத்தான், அன்று ஒரு நாள் என்னுடைய கரத்தில் அடித்து என்ன சத்தியம் செய்து கொடுத்தாய்? எந்த நேரத்திலும் எதை கேட்டாலும் தடையின்றி தருகிறேன் தாயே என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? மறக்கவில்லை தாயே. இப்பொழுது கள்ளிக்காத்தான், அருணாட்சி இதோ இருக்கிறானே கள்ளிக்காத்தானிடம் நான் ஒன்றை கேட்கப் போகிறேன். நீ ஏதாவது மறுப்பு தெரிவிப்பாயா? செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? கள்ளிக்காத்தான், எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? உன்னுடைய உள்நாக்கை அறுத்து எனக்கு படையிட வேண்டும். என்ன கேட்டவரம் கிடைக்கும் தன்னடிதான் வீடு நீ அடிக்கிறதோ அணைக்கிறதும் நான் கேட்பதை கொடுப்பதுதான் உங்களுடைய கடமை. என்னுடைய கரத்தில் அடித்து சத்தியத்தை கொடுத்தாயே, அப்பொழுது தெரியவில்லையா? என் நாவினை அறுத்துக் கொடுக்க நான் தயங்கவில்லை தாயே.
என் உயிரையே நீ கொடுத்தது. உயிரையே கொடுக்க உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் தாயே. வருங்காலத்திலே நாட்டு மக்கள் பாவி அவனையே நம்பி இருந்த ஒரு பக்தனின் உயிரை எடுத்துக்கொண்டாலே பாவி என்று நாட்டு மக்கள் தூற்றுவார்கள் என்று நான் சொல்லுவேன் தாயே. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும். இந்த தாயிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தாய் அல்லவா, அந்த சத்தியத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் உன்னுடைய உள்நாக்கை அறுத்து இப்பொழுது எனக்கு படையலிட வேண்டும். முடியுமா முடியாதா? படையிடுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தாயே. இப்பொழுதே என் நாவினை அறுத்து உனக்கு படையிலாக இடுகிறேன் அம்மா. சீக்கிரமாக போதும், வாயை மூடு. என்னை பார்த்து சண்டாளி, சதிகாரி, மோசக்காரி, நாசக்காரி என்று கேட்கிறாயே, எதற்காக? இரு பொறு, இது மட்டுமா எமக்கு வேண்டும்? உங்களிடத்தில் இன்னொன்றையும் கேட்கப் போகிறேன். படையலிட்ட இலக்கி புசிப்பதற்கு ஏதாவது ஒன்று கொடுத்தால் மட்டுமே தானே புசிக்க முடியும். வெறி இலையை யாராவது புசிக்க முடியுமா? எப்பொழுது உன்னுடைய உள்ளாக்கை அறுத்து எனக்கு படையலிட்டாயோ, அந்த படையலிட்ட இலக்கி என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அருணாட்சி? இதோ இருக்கிறானே கள்ளுக்காத்தான், அவனுடைய மணிக்குடலை அறுத்து உன்னுடைய கரத்தில் கொடுத்து அதை நீ சமைத்து என்னுடைய அடி நாடா பாவாடையில் கட்ட வேண்டும். பிறகு நான் அதை புசிக்க வேண்டும். மணிக்குடலை பறித்து கொண்ட தாயே, பெண்ணால் பேருக்கு மனமிறங்கும் என்று சொல்வார்களே, என்னை போல ஒரு பெண் அம்மா, உனக்கு இலக்கம் என்பதே கிடையாதா? சின்னப்பாவிட காதலித்த காதலோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டைகள் கட்டி வைத்திருந்தேன். அத்தனை மனித மண்கோட்டையாகிவிட்டதே தாயே. என்னுடைய காதலுடைய போன பிறகு இனி இந்த பாவிடன் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? என்னைய பலியாக ஏற்றுக்கொள் தாயே. அம்மா, பெண் புத்தியோ பின் புத்தி என்று உரைப்பார்கள். இந்த கள்ளிக்காத்தான் தான் எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக அவனுடைய உயிரை விட்டான். இந்த அருணாட்சி அதற்காக உயிரை விட்டார். அது மட்டும் கிடையாது, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் அந்தி சாயும் 12 மலையாளியாவில் எனக்கு கும்பப்படையல் இடுகிறீர்களே, அது யாரால் தெரியுமா? இதோ இருக்கிறாரே கள்ளிக்காத்தான், அவனுடைய உள்ளாக்கை அறுத்து எனக்கு படையலிட்ட இலைதான் நீங்கள் ஒரே இலையில் எனக்கு கும்பப்படையல் இடுகிறீர்களே, அது அவனுடைய மணிக்குடலை அறுத்து எனக்கு எதற்காக தெரியுமா தர சொன்னேன்? இப்பொழுது எனக்கு முக்காவுகளை கொடுத்து முட்டை, கருவாடு, கொழுக்கட்டை என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் வைத்து எனக்கு கும்பப்படையில் இடுகிறீர்கள் அல்லவா? அந்த கும்பப்படையில் தான் இதோ இருக்கிறானே இந்த கள்ளிக்காத்தானின் மணிக்குடல். இப்பொழுது நீங்கள் செய்யும் அனைத்தும் எனக்கு ஏர்வையாகிவிட்டது. அது மட்டும் கிடையாது, எப்பொழுது எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்திற்காக இந்த கள்ளிக்காத்தானும் அருணாட்சியும் எனக்காக உயிரை விட்டார்களோ, இன்று முதல் இதோ இருக்கிறாரே கள்ளிக்காத்தான் எப்பொழுது அவனுடைய மணிக்குடலை அறுத்து என்னுடைய அடி பாவாட நாடாயல் கட்டினானோ, இன்று முதல் இந்த கள்ளிக்காத்தானுக்கு பாவாடராயன் 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 என்ற பெயர் வழங்கட்டும். அது மட்டும் கிடையாது, ஏதோ வானவர் ராயனுக்கு மகளாக இருந்தாலும் இந்த அருணாட்சி அல்லும் பகலும் தாயே தாயே என்று என்னையே அழைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த கள்ளிக்காத்தானுடன் இருந்து எனக்கென்று ஆலயத்தை அமைத்து அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று இந்த அருணாட்சியும் எனக்காக ஆசைப்பட்டாள் அல்லவா? அதனால் என்னுடைய ஆலயத்தையே சுற்றி சுற்றி எனக்கு ஆராத்தி எடுத்ததால் இன்று முதல் இந்த அருணாட்சிக்கு ஆழாத்தி அம்மன் ஆழாத்தி அம்மன்
ஆளாத்தி அம்மன் என்றே பெயர் விளங்கட்டும். அது மட்டும் கிடையாது, இந்த கள்ளிக்காட்டில் எனக்கு என்று ஒரு ஆலயத்தை அமைத்ததால் இன்று முதல் இந்த கள்ளிக்காட்டில் காளி அம்மனாக அவதரித்து, இதே ஊரில் செல்லி அம்மனாகவும் அவதரித்து அனைத்து மாநிலங்களுக்கும் காட்சி கொடுத்து அவர்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பேன் என்று இப்பொழுது உங்களிடத்தில் உரைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, எப்பொழுது எனக்காக உயிரை விட்டார்களோ இப்பொழுது என்னுடைய சக்தியால் இவர்கள் இருவருக்கும் உயிரை தருகிறேன். ஓம் சக்தி, ஓம் கள்ளிக்காட்டார் அருணாட்சி, எப்பொழுது எனக்காக உயிரை விட்டீர்களோ இதோ இருக்கிறாரே கள்ளிக்காட்டார், இன்று முதல் பாவாடராயன் ஆளாத்தியவன் என்று பெயர் விளங்க என்னுடைய ஆலயத்தின் எதிரே நீங்கள் இருவரும் எனக்கு காவல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் எனக்கு தேர் திருவிழா செய்கிறார்கள் அல்லவா, அந்த தேர் திருவிழாவில் உங்கள் இருவருக்கும் அலங்காரம் செய்து என் அலங்காரம் முன்னே உங்கள் இருவரையும் அழைத்து சென்று உங்களுக்கு தீப தூப ஆராதனை செய்து வழிபட்ட பிறகு என்னை வந்து தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது இந்த கள்ளிக்காட்டில் காளி அம்மனாக கச்சையாக அமர்கிறேன். ஓம் சக்தி. இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்திற்கு தண்ணீர் ஊற்ற போறாங்க. எல்லோரும் தொலைவாக்குறவங்க எல்லாம் கிட்ட வந்து எல்லோர் மீது அந்த தண்ணி படணும். பட்ட பிறகு தங்களால் கிடைத்த 5 10 இந்த அம்மாவுக்கு ஆலயத்துக்கு காணிக்கையா செலுத்தி விபூதி இட்டு இல்லத்துக்கு செல்லும்படி பல நல்ல நடக்கும். ஆகையால் உங்களை பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேரன்புமிக்க பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, நாடக கலை ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு எங்களது ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றத்தினரால் நம்முடைய தாய் கிராமமாக விளங்கக்கூடிய மலைமேடு அண்ணா நகர் என்ற கிராமத்தில் இந்த புனிதமான வேளையில் நாங்கள் நடத்திய நாடகத்தின் தலைப்பு கள்ளிக்காத்தான் மோடி என்னும் காளி கோவில் கும்பாபிஷேகம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் நடத்திய நாடகம் நல்லா இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஜோர ஒரு முறை கை தட்டி உற்சாகப்படுத்தலாமே. ரொம்ப சந்தோஷம். இந்த கைத்தட்டல் எதுக்காகனா, நீங்க கொடுக்குற காசு பணம் எங்களுக்கு பெருசு கிடையாது. இந்த கைத்தட்டுல இருந்து எங்களுக்கு கோடி புண்ணியம். காசு பணம் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும். ஒரு மனுஷனுக்கு பேரும் புகழும் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாடக மன்றத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் டிவி புகழ், வானொலி புகழ், நாடக கலை காவலர் ஆரணி மாநகரம் ஆரணி பழைய பஸ் நிலையம் எதிரில் வி சிவா அம்மு பார்த்திபன் இவர்களிடம் சென்றால் எங்களை போன்று இன்னும் 60 நாடக மன்றங்கள் சிறப்பாக ஒப்பந்தம் செய்து தரப்படும். மாவிளக்கு எங்க கூரைய நீ விளக்கு, ஆத்தா உன் கோவிலே அலங்கார வாசலே உன் கோவிலே அலங்கார வாசலிலே ஏற்ற வந்து மாவிளக்கு விளக்கு. ஓ வரணும் நோ மன்னன் குழந்தை மஞ்சள் எடுத்தவங்க ஆமா அடியலகாரி அருள் புகழேரி எனக்காய வைக மாரியமாவே ஆத்தா உன் கோவிலே அலங்கார வாசலிலே ஏதவந்தோ மாவிளக்கு எங்கள் குறைய நீ விளக்கு. வரும் காக்கா வரோம்க்கா வரும் பாட்டில் எடுத்து வந்து உனக்கு புரியாத உனக்கு புரியாத
கையில் காப்பு கட்டிக்கிறோம் நம்ம கோயில கைக்கு சொல்லணும் வந்து கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.